ஒருத்தர் உயிரோட இருக்கும் போது பேரும் புகழும் சம்பாரிச்சு பார்த்திருக்கோம். ஆனா ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் புகழ் சம்பாரிச்சிருக்கா அது இவரு ஒருத்தர் தான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1952 ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துல மதுரையில பிறந்தவங்க தான் விஜயகாந்த். சின்ன வயசுல இருந்து இவரோட ஃபேமிலியும் சரி இவரும் சரி பினான்சியலாவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் இவருக்கு இந்த சினிமா மேல ஒரு அஃபெக்ஷன் இருந்துட்டே இருக்கு. இவர் சின்ன வயசுல ரொம்ப கருப்பா இருக்கிறதுனால நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க. நீ கருப்பா இருந்தா சினிமால ஹீரோலா ஆக முடியாது, வெள்ளையா ரிச்சா இருந்தா மட்டும்தான் ஹீரோ ஆக முடியும்னு சொல்லி இவர் மூஞ்சி முன்னாடியே சொல்றாங்க. இந்த விஷயம்லாம் அவர் அவாய்ட் பண்ணிட்டு சென்னைக்கு கிளம்பி வராரு சினிமாவை தேடி. வந்த அன்னைக்கு இவர் நிறைய ஆடிஷன் ட்ரை பண்றாரு. பட் இவரோட கலரை காமிச்சு நிறைய பேர் இவரை ரிஜெக்ட் பண்றாங்க. கையில காசு கூட இல்லாம ஒருவேளை சாப்பாட்டையே அவாய்ட் பண்ணிடுறாரு. 1979 அவரோட முதல் டிபேட்டை தமிழ் சினிமாக்குள்ள வைக்கிறாரு. அங்க இருந்து கிட்டத்தட்ட 150 படங்கள் மட்டுமே பண்றாரு. இவரு ஆக்டிங் மட்டும் பண்றது இல்லாம இவர் கூட இருக்கிறவங்க நல்லா பாத்துக்கிறாரு. எப்படின்னா சாப்பாடு மட்டும் போட்டு அரவணிக்காம துணிமணி எடுத்து கொடுக்கிற வரைக்கும். அவரை தான் இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்ல இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல.